கசப்பு இல்லாத Sunland Refined Sunflower Oil. 100% satisfaction, 100% guaranteed. அவரு நல்லா பண்றாரு, எல்லாத்துலயும் போய் பேசுறாரு, நல்லா பேசுறாரு. எனக்கு பிடிச்சிருக்கு, அவரை காமா இருக்காரு. அசீம் வந்து ரொம்ப இதுவா பேசினாலே ஒரு காமா பேசுறாரு. சிவன் இல்லைன்னா விக்ரமன். இந்த சீசன் பிக் பாஸ்ல யார் வின் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு விக்ரமன் தான். எதனால விக்ரமன் வின் பண்ணுவாங்க? அவர் ரொம்ப ஆனஸ்டா இருக்காரு, அவ்வளவா பிரச்சனைக்கெல்லாம் போக மாட்டாரு. ஸோ வின் பண்ண வாய்ப்பு இருக்கு நிறைய. மற்றபடி அசீம் இருக்கிறாங்க, சிவன் இருக்கிறாங்க இல்லையா? அசீம் வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங் அப்படிதான், அது மாதிரி தான் எனக்கு தோணுது. சிவன் இல்லை விக்ரமன், ரெண்டு பேர்ல யாராவது வின் பண்ணலான்னு எனக்கு தோணுது. நீங்க சொல்லுங்க. பிக் பாஸே பார்க்க மாட்டேன். நீங்க கூட இருக்கிறவங்க பார்க்காம நீங்க ஏன் பார்க்க மாட்டீங்க? ட்ரோல் பண்ணுங்க. அது எடிட்டர் பாத்துக்கலாம். பிக் பாஸ் பார்க்கறதே இல்லையா? யார் இருக்காங்க? நல்ல பொண்ணு அவளாம், நம்ம அப்பலாம் இல்ல. சிவன். ஏன் சிவன்? ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் வெளிப்படையா இருக்காங்க, உள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்லைல்ல, அதனால சிவன் தான். மற்றபடி விக்ரமன் இருக்கிறாங்க, அசீம் இருக்கிறாங்க. அசீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் அசீமோட கம்பேர் பண்ணா சிவன் தான். சிவன் தான் வின் பண்ணுவாங்க. சிவன் தான். மேபி சிவன் தெரியலையே. விக்ரமன், ஏன்னா எனக்கு அவரை தான் பிடிக்கும். உங்களுக்கு? சிவின் தான். சிவன். எதனால சிவன் வின் பண்ணுவாங்க? அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் போல்டாக இருக்காங்க, ஸோ அவங்க தான் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. மற்றபடி இப்போ அசீம் இருக்கிறாங்க, விக்ரமன் இருக்காங்களே, அவங்களோட கேம் பிளே எல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, பட் அவங்களோட விட ஷிவின் வந்து நல்ல கட்ஸோட சூப்பராக ப்ளே பண்ணுறாங்க. சிவின் பாக்குறது இல்ல அப்படின்னு நான் பார்க்குறேன். நீங்க அக்கா பாக்குறாங்க. ஆமா. எதனால சிவன் வின் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? அவன் நல்லா பேசுறான், நல்லா ஆக்ட் பண்றான், எல்லாமே நல்லா பண்றான். ஆமா. மற்றபடி விக்ரமன் இருக்காங்க, நம்ம அசீம் இருக்காரு. அவர் எங்களுக்கு பிடிக்கல, வசீம் எங்களுக்கு பிடிக்கல. வசீம் பிடிக்கலையா? அசீம் பிடிக்கல எங்களுக்கு. ஓகே. சிவன் தான் பிடிச்சிருக்கு. ஆமா, சிவன் தான் பிடிச்சிருக்கு. சிவன் தான் ஜெயிப்பாங்க. ஆமா, ஜெயிப்பாங்க. சொல்லுங்க, கேமரா பார்த்து சொல்லுங்க. நீங்க தான். சிவன் தான் ஜெயிப்பாங்க. ஆமாங்க. ப்ரோ வாட் ப்ரோ? அசீம். ஏன் அசீம் வின் பண்ணுவாரு? அசீம் நல்லா ப்ளே பண்றாரு, அதனால. மற்றபடி விக்ரம் இருக்காங்க, சிவன் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் எனக்கு அசீம் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எதனால அசீம் பிடிக்குது உங்களுக்கு? ஏன்னா அவரு தான் யாருன்னு எப்படி சொல்றது, ஒரிஜினலா இருக்காரு, ஃபேக்கா இல்லாம. அதனால அவர் தான் வின் பண்ணுவாரு. ஆமா. தேங்க்யூ. அசீம் தான் வின் பண்ணுவார். ஏன் அசீம் வின் பண்ணுவார் நினைக்கிறீங்க? அவர் நல்லா எக்ஸ்பிரஸ் பண்றாரு சார், அதனால தான். மற்றபடி சிவன், விக்ரமன் இவங்கலாம் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவர் தான் அப்படின்னு நினைக்கிறேன். சிவன் ஒய் சிவன்? அவங்க வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், அதனால. ஓகே. அப்புறம் சிரிக்கிறீங்க? சிவின் வின் பண்ணுவாங்க. எதனால சிவின் வின் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? அவங்க ஒரு திருநங்கை இல்லையா, ஆனால் இத்தனை வருஷம் எல்லாம் யூரியா கொடுத்து வராங்க, ஜென்ஸே ஜெயிச்சுட்டு வராங்க. ஒரு ரெண்டு லேடிஸ் வந்தாங்க. இந்த வரட்டுமே, வரட்டும். ஒரு புதிய மாற்றம். சிவின். ஏன் சிவின்? எனக்கு சிவினை ரொம்ப பிடிக்கும். அப்படியா? மற்றபடி அசீம் இருக்கிறாங்க, விக்ரம்லாம் விளையாடுறாங்க இல்லையா? இல்லை, எனக்கு சிவினை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்க போல்டாக பேசுகிறாங்க, எல்லாத்துக்குமே கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, அதனால சிவினை தான் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ சிவின். அந்த பொண்ணு தான் நல்லா பேசுது, நல்லா பண்ணுது, போல்டாக இருக்குது. மற்றவங்கலாம் சும்மா வாய்ஸ் சண்டை தான் போட்டுன்னு இருக்காங்க. விக்ரம். எதனால விக்ரம்னு சொல்றீங்க? அவர் வந்து ஸ்டார்டிங்ல நல்லா பேசுறாரு, போல்டா இருக்கிறாரு, ஓப்பன் உண்மை சொல்றாரு, பேசுறாரு. அதுதான். அசீம் இருக்காங்க, சிவன் இருக்காங்க இல்லையா, அவங்க வின் பண்ண மாட்டாங்களா? அது சான்ஸ் இருக்கு, அடுத்த சான்ஸ். ஃபர்ஸ்ட் இவரே, அடுத்து அவங்க. அப்படியே திருப்புங்க. அக்கா, உங்களுக்கு யாரை பிடிக்கும்? எனக்கு விக்ரம் தான் பிடிக்கும். எதனால விக்ரம் பிடிக்கும்? அவரு பொறுமையா இருக்காரு, எல்லா விஷயத்துக்கும், அதனால பிடிக்கும். வின் பண்ணிடுவாரு அவரு. பண்ணிடுவாரு, கான்ஃபிடன்ட் இருக்கு. ஆனா அசீமுக்கு தான் ஓட்டு நிறைய கிடைக்கும். புரியல? அசீமுக்கு தான் ஓட்டு நிறைய கிடைக்கும். அசீம் ஓட்டு நிறைய கிடைக்கும் சொல்றீங்க? அவர் கோவப்பட்டாலும் கொஞ்சம் நல்லவராக இருக்காரு, உண்மையாக இருக்காரு. அசீம் தான் ரொம்ப பிடிக்கும். வின் பண்றது யாரு? வின் பண்ணுறது விக்ரமுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் விக்ரம் இல்லைன்னு பார்த்தா அசீம் தான். உங்களுக்கு பிடிச்சது அசீம் தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எப்படி வின் பண்ணுவாரு? அசீம் தான் இல்லையா? உங்களுக்கு யார் பிடிக்கும்? அசீம் சொல்லுங்க. அசீம். ஓகே, தேங்க்யூ so much. தேங்க்யூ. அவங்க தான் போல்டாக எல்லாமே ஃபேஸ் பண்ணுறாங்க, கேம்ஸில் நல்லா ஸ்போர்ட்டிவாக விளையாடுறாங்க. அதனால் மற்றபடி விக்ரமன், அசீம்லாம் நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. நல்லா தான் விளையாடுறாங்க. இருந்தாலும் என்னோட ஃபேவரட் அவங்க தான். யாரு? சிவன் தான் வின் பண்ணுவாங்க. விக்ரமன். ஏன் விக்ரமன்? அவர் நல்லா பண்ணுறா போல. நான் தானே வீட்டில் தெரிச்சு ஓடுற பிக் பாஸ். சிவன் ப்ரோ. எதனால சிவன் வின் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அவங்கள. ரொம்ப பிடிக்கும், அதேமாரி கான்ஃபிடென்ட் அதிகம் ப்ரோ அவங்களுக்கு. சிவனுக்கு கான்ஃபிடென்ட் அதிகம். மற்றபடி விக்ரமன் இருக்காங்க, அசீம் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஓகே தான் ப்ரோ. ஆனால் சிவன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் கான்ஃபிடென்ட் ரொம்ப அதிகம். அவ்வளோதான்.
தேங்க்யூ. என்ன சொல்றீங்க? அசீம் தான் ரொம்ப பிடிக்கும். அவர் நியாயமாக பேசுகிறாரு. ஓகேங்களா? அதாவது ஒரு மனுஷனுக்கு வர வேண்டிய கோபம் என்னவோ அது நியாயமாக வருது. கோவன்றது இயல்பு இல்லையா? கோபமும் வருது, அன்பாகவும் இருக்காரு, நல்ல அப்பாவாக இருக்காரு, நல்ல மகனாக இருக்காரு. ஸோ அதனால் அசீம் வின் பண்ணணும். நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட ஆசைப்படுறோம். ஃபேமிலியோட ஆசைப்படுறோம். நாங்களாம் அசீம் ஃபேன். அசீமோட ஆக்டிவிட்டீஸ் நல்லா இருக்கு. ஃப்ரம் தி பிகினிங் டு எண்ட் இன்னைக்கு வரைக்கும் டாப் மோஸ்ட்டாக இருக்கு. ஸோ அவர் வின் பண்ணால் அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எதனால அசீம் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவன் என்ன கோவப்படுறது தான், மற்றபடி எல்லாமே குணம்லாம் நல்லா தான் இருக்குது. சரிங்க. அவங்களோட விளையாட்டு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கு. மற்றபடி விக்ரமன் இருக்கிறாங்க, சிவின்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வின் பண்ணுற சான்ஸ் இருக்கா? சான்ஸ் இருக்குது, ஆனால் வந்து அசீம் தான் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் அசீம் தான். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். பாட்டி நீங்கள் பார்க்குறீங்களா பிக் பாஸ்? நான் பார்க்கறது இல்லைப்பா. ஏன் பார்க்கறதில்ல? பார்க்க வேண்டியதானே? எல்லாம் என்ன சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அங்கே வந்து. சண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்கல்ல? சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. சரி, எதுக்கு வந்தோமே அதை சேரணுமில்ல. சண்டை பிடிச்சிட்டு இருந்தாக்கா என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுறது? சண்டை பிடிக்காம ஜாலியாக விளாடணும்ல. ஆமாம். ஓகே, தேங்க்யூ பாட்டி. ஓகே. விக்ரமன். ஏன் விக்ரமன்? இஸ் வெரி ஜென்டில். ஓகே. அசீம் நிறைய பேர் சொல்றாங்க. இல்லை, அசீம் ஓகே, இஸ் குட். பட் அதே மாதிரி இருந்தால் எல்லா அடுத்த சீசன்ஸ்லையும் அதே மாதிரி அரகண்டாக நடந்துப்பாங்க. அதே மாதிரி கேரக்டர் இருந்தால் வின் பண்ணலான்னு நினைப்பாங்க. தட்ஸ் அ பேட் எக்ஸாம்பிள் இல்லையா? ஓகே. ஸோ எப்போவுமே வந்து ஜென்டிலாக இருக்கிறது தான் குட். அசீம். ஏன் அதனால? அசீம் தான் நல்லா நடிக்கிறாரு. அப்படியா? ஆமாம், மாஸ். மற்றபடி விக்ரம் இருக்காங்க, சிவின் இருக்காங்க, அவங்கலாம் இல்லை, எனக்கு அசீம் தான் பிடிக்கும். எதனால அசீம் பிடிக்கும்? அசீம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அது இல்லாம அவர் ஒளிவு மறையில்லாம இருக்காரு. ஓகே. ஓப்பன் டைப், யாரையும் வந்து வஞ்சம் பண்றது இல்ல. சூப்பர். ஓகேவா? வெஞ்சன் சொல்றாங்க, அது இல்ல அவருக்கு. விக்ரம். எதனால விக்ரம்? விக்ரம் வந்து அமைதி, நல்லா ஜெயிச்சாரு. ஜெயிக்கவே இல்லை, ஜெயிச்சாரு. ஜெயிச்சிருவார் இல்லையா? அசீம் சிவன்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து சரியில்லை. விக்ரம். ஆமாம். நான் அறம் வெல்லும்ண்ணா. அறம் வெல்லும். விக்ரமோட கேம் பிளே எல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிக்கும். என்னென்னதான் பிடிச்சிருக்கு விக்ரம் கிட்ட உங்களுக்கு? உண்மையை பேசுவார் அவரு. அவ்வளோதான், உண்மையை பேசினாலே போதும். அவரு டீக்ரேட் பண்ணுவாரு. அசீம் பண்ணா நீங்க வேற. ஆமா, அசீம் இருக்காங்க, சிவின் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. எனக்கு விக்ரம் தான்ண்ணா. விக்ரம் தான். ஆமாண்ணா. உங்களுக்கு? எனக்கு யார் ஜெயிச்சாலும் ஓகே. நான் ஒரு என்டர்டைன்மெண்ட்காக பார்ப்பேன். எனக்கு அசீம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறான்ல. நான் ஃபர்ஸ்ட் நான் கதிர் ஃபேன். ஆனால் கதிர் வந்து போயிட்டாப்புல, காசு எடுத்துட்டு போயிட்டாரு. எனக்கு அதான் ஃபீல் ஆயிடுச்சு. ரொம்ப என்ன பண்றது, ஃபீல் ஆயிடுச்சா? ரெஞ்சமாவது ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவர் தான் ப்ரோ இப்போ நல்லா விளாட்னு இருக்காரு. அப்புறமா விக்ரமனும் நல்லா தான் விளாட்னு இருக்காங்க. இப்போ 2 பேர் யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க. சிவின் கஷ்டம் தான் ப்ரோ. இப்போ ரீசெண்டாக அந்த 2 crores வந்தால் எடுத்துக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ மேபி அது 2 crore 50 லட்சம். அதான் இல்லைடா 2 crores 20 lakhs சொன்னாங்க. 20 lakhs சொன்னாங்க. ஜிபி முத்தா ப்ரோ. ஜிபி முத்தா முத 20 நாள்ல வெளியில போயிட்டாரு. இவன் சரியா? அசீம் தானா? அசீம். அவர் தான் கரெக்டாக சண்டையை போட்டுக்கிறாரு. சும்மா தான் பண்ணுகிறாருல. அவர் சப்போர்ட் நல்லா இப்பயே போயிருக்கலாம். அவர் எலிமினேட் ஆகி இன்னும் இருக்காருல்ல, மக்கள் சப்போர்ட் நல்லா இருக்காரு அவரு. எதனால அசீம் நேர்மையாக விளையாடுறாங்க, அதனால அசீம். அசீம் விளையாடுறது ரொம்ப நல்லா இருக்கு. அவர் நேர்மையாக விளையாடுற மாதிரி இருக்கு. சரி, அதனால அவர் வின் பண்ணுவாருன்னு சொல்லி. இன்னும் விக்ரமன் இருக்காங்க, சிவின் இருக்காங்க இல்லையா? ஆமாம், எனக்கு அசீம் தான் ரொம்ப பிடிக்கும். அவர் விளையாடுறது நல்லா விளையாடுறாரு. அசீம். ஏன் அசீம்? அசீம் வந்து கோவப்பட்டாலும் நேர்மையாக உண்மையாக இருக்கிறாரு. சரிங்க. அவரோட யதார்த்தம் பிடிச்சிருக்கு. மற்றபடி விக்ரமன் விளையாடுறாங்க, சிவின்லாம் விளையாடுறாங்க இல்லையா? என்னமோ எங்களுக்கு விக்ரம் அசீம் பிடிச்சிருக்கு. அசீம் தான் வின் பண்ணுவார். ஆமாம். ஷிவின் ஏன் நல்லா பண்ணுறாங்க, எல்லாமே விக்ரமன் அசீம்லாம் விளையாடுறாங்களே பண்ணுறாங்க. இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை ஷிவின் வருவாங்களோன்ட்டு. நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, நல்ல பண்ணல. விக்ரம் தான் வின் பண்ணுவார். எதனால கண்டிப்பாக விக்ரம் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்க? பிடிச்சிருக்கு அவர் ஆக்டிவிட்டீஸ், அவரோட அந்த தொலைநோக்கு பார்வை எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே. இன்னும் பேலன்ஸ் 2 பேர் இருக்காங்க, அசீம் இருக்காங்க, சிவின் இருக்காங்க. சிவின் வந்தாலும் ஓகே தான். அசீம் வருவாரு. ஏன் அசீம் வின் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க? இல்ல, அவர் தான் நல்லா விளையாடி இருக்காரு. அவர் நல்லா விளையாடுறாரு. பிடிச்சிருக்கா அவரோட கேம் பிளே? அவரை நல்லா பிடிச்சிருக்கு, அவர் தான் வருவாரு. பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. 100% satisfaction, 100% guaranteed.